என்னதுக்கா அந்த ஐட்ட ஏன் இப்படி வாசல் மறைச்சிட்டு படுத்துருக்காங்க? என்ன படுக்கிறதுக்கே உங்களுக்கு இடம் இல்ல? ஒரு தலைவாணி எதையும் தலைக்கு வச்சிட்டு படுக்க கூடாது பெரிய மனசு. என்ன மாத்திரை ஏத்திர போட்டு இப்படி மயங்கி எதுவும் கிடக்குதா? ஐட்டை 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 ஏன் இப்படி படுத்துருக்கீங்க? என்னாச்சு? ஏன் தண்ணியிலே அங்க போய் படுக்க வேண்டியதானே? என்னது இது? அக்கா மனரோசா இருந்த கோவத்துல எதையும் அம்மிக்கல ஆட்டுக்கல தூக்கி கல்லுகளை தூக்கி தலையில எதுவும் போட்டுக்கிட்டு ஜோலியை முடிச்சு விட்டாளா? அதோ தோரமடாத்தா தோரமடாத்தா வெள்ளத்தாயி எந்திரியாத்தா? அமெரிக்கால இருந்து அம்பானி வந்திருக்கா உங்க வீட்டுக்கு. கிளவி கழுத கட்டா குடிச்சவர் யாரும் வரப்போறோம் நாங்க தான். ஏத்தோ டோரமண்டாத்தா வள்ளி குட்டி வள்ளியும் 10 குட்டியும் வந்திருக்கோம். நாங்க தான் ஏன் பெரிய மனுஷி பாவம் அப்படி படுத்திருக்கீங்க? ஏன் நல்லா தானே கிடக்குதுல அந்த கட்டில கிட்டல அதுல ஏறி படுக்க கூடாது? ஆமா மனரோசாங்க வாங்க முடியல வாங்கடி. அடி உங்களுக்கு தாண்டி போன் அடிக்கலாம் பார்த்தா நம்பர் எல்லாம் ஒண்ணும் தெரியுது இல்ல. அவளை அடிக்க சொன்னா அவளை அடிக்க மாட்டா. நடக்க கூடாது நடந்து வச்சுடி. ஏதாவது குட்டி அடிச்சு விட்டாலாம்ல உனக்கு தெரியுமா? அதனால நொன்னங்கரன்னு ஒருத்தன் வந்தேன். வந்து புட்டு என்னைய தள்ளி விட்டு மாடமல்லாக்கனா போய் விழுந்து நல்ல வேலையா போச்சுடி. என் உசுறு துள்ள துடிக்க பார்த்துச்சு தெரியுமா பத்து. அப்புறம் அவனுக்கும் சுருளி பயலுக்கும் கை கலப்பாயி போய் அப்புறம் நல்லதான் இருந்தான். அவன் போயிட்டேன் பேசி அடிச்சு போயிட்டேன். அப்புறம் புருஷன் பஞ்சாயத்து நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு 2 பேரும் மல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டேன். அவனு கோச்சுக்கிட்டு போயிட்டேன். அப்படி அப்படியே நானும் எந்திரிச்சு போக முடியல. அவன் தள்ளி விட்டது ஊட்டி குப்பரை விழுந்துட்டேன்னா நடக்க முடியாம நான் இப்படியே படுத்துட்டேன். அப்படி ஐயா இது என்னத்த இப்படி பிரச்சனை ஆயி போய் நிக்கணும். இப்போ எங்க தாயிட்டா அவ? மாடியலா நான் போறேன். நான் ஏன் இருக்கணும்? எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது? எனக்கு என்ன நல்லா வாழ்ந்துட்டேன். வாழாத வாழ்க்கை இவன் கூட வாழ்ந்துட்டேன். அடிச்சுட்ட கூட ஆரம்பிச்சுட்டாடி அவன்ட்டு புராணத்தை. கொஞ்ச நாள் விட்டுருந்தா நல்லபடியா இருந்தா திரும்ப ஏன் வாழணும் வைக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எப்படி இருந்திருப்பேன் அப்படி இருந்திருப்பேன்னு கூவ கிளம்பிட்டா. நான் தான் அந்த ரூம் இருக்குல்ல அதுல பூட்டி போட்டு வந்துட்டேன். எனக்கு நம்ம சரியா படல பிள்ளையில தூக்கிட்டு வரக்கட்டேன்னு ஓடி போயிருவாளோன்னு சொல்லிவிட்டு போனாலும் போயிருவாளே கோவத்துல இருக்காளேன்னு சொல்லிவிட்டு அப்படி மறைச்சுக்கிட்டு படுத்திருக்கிறேன். நான் எதுக்கு காவலுக்குட்டேன்? ஏய் தரமடாத்தா போறப்ப அப்புறம் முன்வா சொல்லியே தான் போவானா? ஏன் உங்கள்கிட்ட கொள்ள பக்கம் வாசம் இருக்குதே. ஏன் கொல்லப்புறமா பார்த்து போக மாட்டேலாக்கும்? ஐடியாவை பாரு ஐடியாவை. அந்த ஏரமே அப்படிதான் போறேன் சொல்லாத்தா. அதெல்லாம் விட்டுட்டு சொல்லலாம் விட்டுட்டு உன்னெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? அதெல்லாம் விடாது. அதுக்கு வேற காவ காத்துட்டு கிடக்குறாங்களாம். ஏன் டோராமடத்தா இப்படிலாம் கிரிட்டிக்கலா யோசிக்கிறேன்? நீ கூட போய் இருக்க முடியாதே. பிள்ளைல பேர பேத்தில மடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாதே. ஏன் அப்படி வெளியில வந்து கிடக்கணும்? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொன்ன கதையால இருக்குது. இப்ப நான் அப்படி சொன்னேன். அவன் தள்ளி விட்டுட்டு போயிட்டான். நல்ல ஊட்டி குப்புற விழுந்து விட்டேன். எந்திரிக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல. நான் கிடந்து தவந்துக்கிட்டு கிடக்குறேன். கை தாங்கல அவனை கொண்டு வந்து பிடிச்சா வந்து போட்டா அதுல இருந்து இங்கனே கிடக்குறேன்னு சொல்றல்ல. முடிஞ்சா போக மாட்டாங்க. உனக்கு புறானே ஏன் கிளவி டோரமட கிளவி மண்டனா இருக்கு. மண்டைக்குள்ள ஏதாவது உனக்கு இருக்குதா? கோமங்கிற சண்டைக்கிற அடிச்சு போட்டு போயிட்டாங்கிற. அப்புறம் அவளை விட்டு சண்டைக்கு அப்புறம் பார்க்கவே இல்லையா? கோம வேற என்னன்னு சொல்லிட்டு வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க பத்தியா நீ? அடி என்ன படி சொல்றேன்? என் வயித்துல நெருப்ப கட்டறாளே அள்ளி. அடி போங்கடியலாம் என்ன ஏதுன்னு போய் பாருங்கடியலாம். அவ சத்தத்தையும் காணாம ஒன்னையும் காணாம பிள்ளைங்க சத்தமும் இல்லாம கிடக்குதுல. மண்டையில அடிச்சனவை எல்லாத்துக்கும் நோல கண்ணீர் ஒண்ணு அப்படியே வலிச்சிருது நீல கண்ணீரை. சும்மா இருக்கிறவங்க என்னன்னு போய் பார்ப்போம். இடிச்சுக்கிட்டே படிக்கட்டெல்லாம் நல்லா. ஐயோ எங்க போனாலும் நம்மளுக்கு ஏக்கா ஏக்கா பாத்துட்டு ஏக்கா என்னக்கா பண்றா? எங்கக்காவ ரோஸ் ஏக்கா என்னக்காச்சு? எங்கக்காவ எங்க ஏக்கோ நீ இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆமா மேடி என்னது? ஆனா நான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனா இங்க சண்டைங்கறா நல்ல கறியும் பொரியும் மீனி முட்டை மாதிரி இருக்குது.
அதன கருவாட்டு துண்டா வா பாப்போம். என்ன முடிங்க நடக்குது, ஒரே மாய மந்திரமா இருக்குது. ஐயோ பைத்தியக்காரி பத்து, நம்ம வனரோசா பத்தி தெரியாதா? அவ டிப்ரெஷன்ல கோவத்துல அப்படி இருந்தா மட்டும்தான் வயிறு ஃபுல்லா கட்டுவா. சந்தோஷமா இருந்தா அவனால சாப்பிட முடியாது, கவலையா இருந்தா வெட்டு 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 வெட்டுன்னு சட்டி சட்டியா சாப்பிடுவா. உனக்கு தெரியாதா? இது மாதிரி பல பேர் இருக்கா அக்கா ஊருக்குள்ள. கஷ்டம் நஷ்டம் வந்துருச்சுன்னு வை, அடிச்சு போட்டு குழப்பி அடிச்சு உள்ள தள்ளி போறது உருண்டை உருண்டையா எடுத்து. சந்தோஷமா இருந்தா ஒரு வாயும் தொண்டைக்குள்ள இறங்குமா, அப்படி சில பேர் இருக்காங்க. அந்த கேட்டகரி நம்ம வனரோசா. என்ன மடி சொல்ற? நல்ல கதையா விளக்கா சொல்ற. கவலையா இருந்தா தட்டு தட்டா சோறு உள்ள போகுமா? எனக்கு பச்சை தண்ணி பல்ல பட்டு தொண்டையில இறங்காது மடி. சரி வா. என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை. காசுதான் இருக்குன்னு பார்த்தா இந்த விவரம் தெரியாம பண்ணுனேன், தெரிஞ்சா பண்ணுனேன். ஒரு பொம்பளை பிள்ளையோட பார்த்தவனே கோவம் வந்து போச்சு. அந்த சொட்ட பையன் வந்து வீடு வரைக்கும் வந்து வம்ப இழுப்பான்னு எனக்கா தெரியும். சொட்ட பையன் வம்ப இழுத்து நாலு வேலை போக மாட்டேன்னு சொல்லி நான் ஒண்ணுமே வாய திறக்கலையே. ஊம்பு பூச்சி மாதிரிதான் நின்றேன். அவரா திட்டிவிட்டு அவரா பேசிவிட்டு அடிச்சு படுத்து போயிட்டாரு. பாசமே இல்லை இந்த சுருளிக்கு என் மேல. அடிச்சு விட்டாரு. கிடக்கட்டும், அவன் பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்க்கட்டும். நம்மளுக்கு என்ன, சாப்பிட்டு பேசாம படுப்போம். நம்ம மட்டும்தான் பெத்தமா என்ன? யாருக்கு ஆக்கப்படாது, போகக்கூடாது, குழம்பு வைக்கக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் ஆத்தாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பட்ரியா இருந்தா நம்மளுக்கு என்ன? ஆத்தாடி நம்ம புருஷன் வேலைக்கு போயிட்டு பசியோட வருவாரு. ஆத்தாடி நம்ம மாமியார் வயசானது மாத்திரை போடணுமே அப்படின்னு மாத்தி மாத்தி சட்டி சட்டியா ஆக்கி ஆக்கி வச்சா நான் தின்னும் திங்காமையே அதுல வயிறு நிரப்புனா இப்படி நான் தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. இவளுக்கு அடிச்சது பிரச்சனையா இல்ல சமைக்கிறது பிரச்சனையா? ஏக்கா அவளுக்கு மட்டும்தான் ஆக்கி திம்பாலாம்ல. என்னக்கா? எக்கோ ஐயா பாருக்கா தட்டுல, ஐயோ ஐயோ நல்லா கெட்டியா கொல கொலன்னு வச்சு எப்படி கலர்ஃபுல்லா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு ஆளுக்கு செஞ்சிருப்பா போல. அதான் யார் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஆக்க மாட்டேன் பொங்க மாட்டேங்கிறல்ல, அதனால டேஸ்டா சுண்ட சுண்ட கொஞ்சமா வச்சு செஞ்சு சாப்பிட்றாக்கோ. இத்தனை இருக்குமான்னு வேற தெரியலையே நம்மளுக்கு. அடி சோத்துக்கு செத்தவளே, அவன் அடிச்சு போட்டோம்னு அழுதுகிட்டு இருக்கிறா. சோத்துல இத்திரி கிடைக்குமான்னு வர்ற பத்தியா? வாடி நீ. அத்தடி அத்தா, என்ன பீலு என்னடி பீலுன்னு சொல்ல உன் தட்டுல தான் நிரம்பி போய் இருக்குது போலையே. ஏடி வனரோசா, ஏய் என்ன வாய் வேலை பார்க்குது, அங்கிட்டு கண்ணு வேலை பார்க்குது, வாய் மம்மம்னு அடிச்சு நொறுக்குது. ஏன் அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட முடியாது? ஏன் அழுது கண்ணீரெல்லாம் தட்டுல சோத்துல வடிது பாரு. எப்படி வந்த நீ? இப்பதான் வந்தியா? அடியே உன்னிட்ட போன் கூட என்னால பேச முடியல தெரியுமா? நீ போன் அடிக்கும் போது துக்கம் தொண்டைய பிடிக்கிற மாதிரி பேச முடியலடி. அந்த மனுஷன் இருக்காரு அடிச்சு விட்டாரு தெரியுமா? கையை நீட்டி விட்டாடி. நேத்து அடிச்சாரு சரித்தேன். முதல் நாள் நான் கையை நீட்டி விட்டு தெரியாம புரியாம அறியாம பண்ணி விட்டேன். அடிச்சாரு சரித்தேன். இன்னைக்கு யாயா வேலைக்கு போல நல்ல தயிர் சாதத்தை கொல கொலன்னு கட்டி வச்சு கத்தரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு புளி வளைஞ்சு கொடுத்து கொண்டுட்டு போயா வேலைக்கு போயான்னு சொல்றவள எல்லாத்தையும் நீ தான் காரணம், அது காரணம், இது காரணம்னு சப்ப கட்டு கட்டி அடிச்சு விட்டாருடி. வேலைக்கு போச்சோனதுக்கு சப்ப கட்டி கட்டி அடிச்சு போட்டு போயிட்டாரா? இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி அடிக்கலாம்? அதுவும் இன்னைக்கு வந்து பெண்கள் தினம், மகளிர் தினம் அன்னைக்கு ஒரு பெண்ணை அப்படி கொடுமைப்படுத்தி சதி நடக்குது இந்த வீட்டுல. எக்கோ இதை விடப்படாதுக்கா, இதை விடப்படாது. அக்கா அக்கா அடிக்கிறாங்க அந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. பத்தியா சொல்லுவியே, கோவப்படாதீ, கோவமா பேசுறேன். என்னத்தை சொல்லிவிட்டேன், என்னத்தை பேசுனேன்? பொறுமையா தான் அந்த வீட்ல எது நடந்தாலும் பொறுமையா தானக்கா போறேன். அப்படி இருக்கும்போது பத்தியாக்கா எனக்கு நடக்கிற கொடுமையே. அக்கா இனிமே தான் உன் குழந்தைங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறீன்னா இதோட உன் வர பண்ணி பாட்டிக்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச நீ வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு நீ அவனே உன் சின்ன ஐட்ட மையே அப்படின்னு சப்போர்ட் பண்ண வருவேன்னு எனக்கு தெரியும். வரதா இருந்தா நீ அங்கே நின்றுக்கா, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா என் மேல இந்த தடவை எந்த தப்புமே இல்லை. மூஞ்சிய காமி, முகர கட்டைய காமி. தப்பு இல்லையா? போட்டு சரி விடு, தப்பு இருக்குது இல்ல, அதெல்லாம் தப்பு இருக்குது இல்லாமலாம் இல்ல. இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படிலாம் அடிக்கப்படாது. அது தப்புதான், சொல்லி மேல தப்புதான். அப்ப அடிச்சிருந்தா நீ பதிலுக்கு சும்மா இருக்க மாட்டியே, விட்டு விளாசிருப்பிய. அப்படி எதுவும் பண்ணியா?
ஆ அப்ப பொறுமையா தான் இருந்திருக்க. இல்ல நார்மல் டைமா இருந்தா சாத்துன்னு சாத்தி விட்டு போடுவியே. அதான் கேட்டேன். அக்கா பதிலுக்கு அடிக்க அடிக்கலாம் இல்ல. அப்ப உன் குழந்தைனார் மேலதான் தப்பு, சுருளி மேலதான் தப்புக்கோ. ஆமாடி, ஆமா, முழு தப்பு அவர் மேலதான். வீட்டுல உள்ள பொம்பளை வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்களாடி, அதுக்கு அடிப்பாங்களாடி இந்த ஆம்பளைங்க. அது எப்படி புருஷன் அப்புறம் வீட்டுல வேலைக்கு போகாம படுத்து கிடங்க சொல்லுவாங்க இந்த பொம்பளைங்க. வேலைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கையை வாங்கினா அது எப்படி சும்மா இருக்க முடியும்? அநியாயத்தை தட்டி கேட்போம், அநியாயத்தை தட்டி கேட்போம். நெட்டு என் உயிர் தோழி, என் ஃப்ரெண்டுனா நீ தட்டி எனக்கு ஒண்ணுதான் நீ வந்து நிக்கிற பத்தியா? எனக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேக்குறேங்கறியா? கேளுடி, நீ இருக்க போது எனக்கு என்னடி கவலை? பக்கி கொஞ்சம் அங்கிட்டு சப்போர்ட் பண்ணா நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி போடுது. கொஞ்சம் இப்படி திருப்பி பேசுனோம்னா உடனே உயிர் தோழின்னு சொல்லி போட்டு நெஞ்ச நக்கி போட்டாலே. இன்னமே எப்படி அங்கிட்டு பேசுறது நம்ம? வனரோசா வலிக்குதாடி, ரொம்ப அடிச்சு போட்டாரோ. எத்தனை அடி? ரெண்டு அடி சப்பு சப்புனடி. அடிமடி நீ பாட வரையில இல்லையா? அவனே கதை சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா பத்தியில. ஏய், அவ குடும்ப விஷயம் அவ பேசிருப்பா, வச்சிருப்பா, அடிச்சிருப்பாங்க. புருஷன் முன்னாடி இந்த காலைல அடிச்சிட்டு போட சாயந்தரம் குடிக்க போறாங்க. என்னமா ஒட்டுமில்ல உறவு இல்லாத மாதிரி நீ பேசி எழுதுங்க. கட் பண்ணி விடுறியோ? கட் பண்ணி ஏக்கா இருந்தாலும் தப்புக்கா. எட வாயில போட்டேனாயே. ஆமா, இவ வாய் சும்மா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சும்மா இருக்கும்ல அதெல்லாம் பேசிருப்ப. அந்த ஐட்டத்தை சொல்றாங்கல்ல, பேசாம இருப்பால இவன. எம்பிட்ட சொன்னாலும் இதுல வேற இப்ப தப்பு பண்ணிருப்பா, அவனும் கோவமா பேசிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. எல்லாம் சரியா பண்ணணும்னு சொல்லிவிடுவியா? இல்ல பிரிச்சு விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன பழக்க வழக்கம்? பொம்பளை பிள்ளைகளுக்கு வல்ல பழக்க வழக்கம். ஆமாடி வனரோசா, அக்கா சொல்ற மாதிரி சுருளி அந்த அளவுக்கு மோசமானவர் இல்ல. மனசாட்சியோட நடந்துக்கிற மனுஷன் தானே. டென்ஷன் தாங்கியிருக்காது. வேலைக்கு போற இடத்துல இப்பெல்லாம் பிரச்சனை நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு நாள் நின்று சரி இருந்துட்டு போறாருன்னு நாளைக்கு அனுப்பி பார்த்துருக்கணும். இன்னைக்கே போகணுன்ட்டு ஆடி இருப்பானே, அதனால டென்ஷன் ஆயிருப்பாங்க. அந்த ஆளையும் அடிச்சு போட்டு திரும்ப வேலைக்கு போயிருந்தா ஒரு மாதிரி சக்கரமா யாருக்குமே இருக்கும்ல. அதை புரிஞ்சு நடந்துக்க வேணாமா நீ? அதானே, நம்மளுக்கே ஆறு மூஞ்சியை காமிச்சுட்டு அவட பேச மனசு வருதா? அது மாதிரிதானமா இருக்கா அவருக்கு. அது மாதிரிதானே அந்த தம்பிக்கு இருக்கும். பாவம் இல்லையா? அப்ப என்ன அடிச்சது சரின்னு சொல்லி நியாயம் பேசுறீங்களா நீங்க? இந்த நியாயம் அவருக்கு பேசுறது இங்க வந்தீங்களா? ஐயோ வனரோசா, உனக்கு இந்த இருக்குது இந்த எரும மாட்டுக்காவது புத்தி சொல்லணும். நீ புத்தி உள்ள பிள்ளை, உனக்கு எதுக்கு புத்தி சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாவமா ஆம்பளை அங்கங்கே வேலைக்கு போறவங்க. சரி இன்னைக்கு போகலன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு போகல, நாளைக்கு பார்த்து போய்க்கலாம்னு இருந்திருக்கலாம். அதுக்கு பிடிச்சுக்கிட்டு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆக்கிவிட்டு போகா. நீ போடி சும்மா. நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல வேற ஆறுதல் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மேல நீ கஷ்டப்படுத்தாதே யாராவது. ஏக்கோ இது செட்டாவதுக்கா. ஆரம்பிப்போமா?